டைரக்டர் சங்கரோட இயக்கத்தில் சிந்தியா லூர்தேவோட தயாரிப்பில் ஸ்ரீகாந்த், சாம்ஸ், பிரேம்ஜி அமரன், கேபிஒய் சரத், மீரா கிருஷ்ணன், வினோதினி, எம்எஸ் பாஸ்கர் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேஸ்ட் அண்ட் குரூவோட நடிப்பில் ஸ்ரீகாந்த் அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் ஒரு ஆல்பம் சாங் வெளியிட்ட எதிர்பார்ப்பில் வெளிவந்திருக்க ஒரு படம் தான் தினசரி. இந்த படம் எப்படி இருக்குங்கிற விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்குது? நான் உங்கள் விஜய் டாமினிக். இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் கொடுக்குறப்பவும் சரி, ப்ரெஸ் மீட் இல்லாதப்போ பிஹைண்ட் த கேமராவில் நார்மல் ஸ்பீக்லேயும் சரி, சிந்தியா லூர்தே இஸ் அ ஸ்வீட்டஸ்ட் பர்சன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஐ ஃபெல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரி, ஓகே, நம்ம வந்து படத்துக்குள்ளே போயிடுவோம். இந்த படத்தோட ஒன்லைன் தினசரி, இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தினசரி வாழ்க்கையில் மிடில் கிளாஸ் பசங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இந்த ப்ராப்ளம்ஸ் எங்கே உருவாகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஏழைக்கு என்றைக்குமே ஆசை இருக்காது, அதே மாதிரி பணக்காரனுக்கும் ஆசை இருக்காது. காரணம் என்னென்னா, ஏழைக்கு தெரியும் நம்மளால் இந்த ஒரு ஆசையை நிறைவேற்றிக்க முடியாது, அதனால் நம்ம அதுக்கு ஆசையே படக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையில் அவங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க. பணக்காரனுக்கு நம்ம எது ஆசைப்பட்டாலும் நடந்துடும், நம்ம எதுக்கு ஆசைப்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். என்றைக்குமே மிடில் கிளாஸ் பசங்களுக்கு தான் ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஆசை எப்படியே கனவாக மாறும், அது அப்படியே பேராசையாக மாறும். நம்ம வந்து ஒரு கோட்டு வீட்டில் இருப்போம், அதுக்கப்புறம் மாடி வீட்டுக்கு போகணும்னு நினைப்போம். அதுக்கப்புறமா அந்த மாடி வீட்டிலேருந்து ஒரு பங்களாவுக்கோ அப்பார்ட்மெண்ட்டுக்கோ நல்ல ஸ்விம்மிங் பூல் வச்ச வீட்டுக்கோ ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்க வீட்டுக்கோ ஒரு போர்ச் கார் வாங்கி நிப்பாட்டுற இடத்துக்கு போகணுங்கிறது தான் மிடில் கிளாஸ் பசங்களோட ஒரு ஆசையாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள்ட்ட வரக்கூடிய பணத்தை வந்து வேறு இடங்களில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எஸ்ஐபியாக இருக்கட்டும், இப்படி பல இடங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். இது மாதிரி ஸ்ரீகாந்த் வந்து ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கார். அவருக்கு வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பக்கம் ஹோம் லோனு இதெல்லாம் இருந்தாலுமே, அவர் வந்து அவரோட பணத்தை ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், அது மூலமாக அதிக வட்டி வரும் அப்படின்னு நினச்சி ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அது வந்து ஒரு கட்டத்தில் ஏமாற்றம் அடையுது. அதுலேருந்து எப்படி வர்றாரு அப்படிங்கிற ஒரு கதை போயிட்டே இருக்கும்போது, ஸ்ரீகாந்த் வந்து என்ன பண்ணுறாருனா, அவர் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பொண்ணு வந்து அவரை காட்டிலும் அதிகமாக சம்பாதிக்கணும், அப்போ தான் வந்து நம்மளோட லைஃப் அடுத்த இடத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லி தன்னோட கல்யாணத்தையே மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டாக பார்க்கக்கூடிய பர்சனாக இருக்கார். பட் என்னதான் யூஎஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகியிருந்த சிந்தியா அவர்கள் கல்யாணத்துக்கு அப்புறமா நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற டிசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒரு கட்டத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எம்எஸ் பாஸ்கர், மீரா கிருஷ்ணன் இவங்களுக்குலாம் தெரிஞ்சிருது, இப்படியே போனால் நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆகாது, அதனால் நம்ம வந்து ஏதோ ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிடுவோம்னு சொல்லி வேலைக்கே போகாத சிந்தியாவை ஸ்ரீகாந்த் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பல கமிட்மெண்ட்ஸை அதாவது தனக்கு வரப்போகிற மனைவி வேலைக்கு போவாங்கன்னு சொல்லி பல கமிட்மெண்ட்ஸில் கையெழுத்து போடுற தலை விடுற ஸ்ரீகாந்த், இது எந்த இடத்துல போய் முடிய போகுது அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. இது ஒன்லைன் கிடையாது, இதுதான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. இந்த கதையுமே பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் நிறைய இளைஞர்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒன்று தான். இப்போ தான் குடும்பஸ்தன் படம் அண்மையில் நம்ம பார்த்துருப்போம். ஒரு பக்கம் தலைவன் வேலைக்கு போயிட்டு இருப்பார். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த வேலை வந்து அவரோட எமோஷ்னல்னால போயிடும், அவர் செய்கிற சிறு தவறுனால அந்த வேலை போயிடும். அதுக்கப்புறமா அந்த குடும்பத்திலேருந்து அவர் வேலைக்கு போகாததை தெரியாமல் மறைக்கிறதுக்கு அவர் பண்ணக்கூடிய பல விஷயங்கள், கடன் வாங்குறது, ஆப்பில் கடன் வாங்குறது, தெரிஞ்ச ஆட்கள் எல்லார்ட்டையும் கடன் வாங்குறது, கடன் வாங்கி கடன் கொடுக்குறது, இதனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸு, ஒரு யங்ஸ்டர் எந்த மாதிரியான அசிங்கம்லாம் படக்கூடாது அந்த மாதிரி அசிங்கம் படுறது, வெளி நபர்கள்ட்டையும் சரி வீட்டில் இருக்கவங்கள்ட்டையும் சரி சம்பாத்தியம் இல்லை, பணம் இல்லைனா என்ன மாதிரியான கஷ்டத்தை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம குடும்பஸ்தனில் பார்த்துருப்போம். லிட்ரலி அதே மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்த படம், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா அதில் இருந்த அப்பா கேரக்டரோ அதில் இருந்தது சுத்தமாக வேறு, இதில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா கேரக்டரு, சிஸ்டர்ஸ் ரோல் எல்லாமே வேறு. ஒரு பக்கம் இதில் இருக்கக்கூடிய மிக பாசிட்டிவான விஷயம் இல்லைனா அந்த படத்தை நல்ல இடத்துக்கு நகர்த்தி கொண்டுட்டு போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் இருக்கக்கூடிய கேஸ்ட் அண்ட் குரூ தான். நம்மளுக்கெல்லாம் ஒரு யோசனை வந்திருக்கும், ஸ்ரீகாந்த் வந்து ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா ஸ்க்ரீனில் வராரு தமிழ் சினிமாவில், என்ன மாதிரியான நடிப்பை கொடுக்க போகிறாரு, ஆஸ் யூஷுவல் ஒரு கிரிஞ்சாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்த்து போனோம். முதல்ல ஒரு 10 நிமிஷம் அப்படி தான் இருக்கும். அதே ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பில்டப் என்ட்ரிஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஸ்ரீகாந்த் இப்படி தான் பெஸ்ட் பர்ஃபார்மருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கும்போது ஆஸ் யூஷுவல் அது வந்து ஹீரோவுக்கு தான் போகும் அப்படிங்கிறது தெரியும். அப்படியே படம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர நமக்கு ரொம்ப கிரிஞ்சஸ் அடிக்காமல் ஓகே அப்படிங்கிற மாதிரி நார்மலாக இருக்குது. இதெல்லாம் வந்து தினசரிக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக அமைஞ்சிட்டே இருக்குது. இதில் வரக்கூடிய பிரேம்ஜி, முதல்ல வந்து அவரை நம்ம குறையே சொல்லக்கூடாது. அவர் வெங்கட் பிரபு படத்திலே வந்து நம்ம தம்பி வந்து நடிக்க ஆசைப்படுறாருன்னு சொல்லி தான் வெங்கட் பிரபுவே கூப்பிட்டு வந்தார். அதனால் பிரேம்ஜியோட அப்பியரன்ஸஸ் அங்கங்கே ஓகேவாக இருக்கும். கேபிஒய் சரத் அவருக்கும் அங்கங்கே ஓகேவாக இருக்கும். இவங்களோட சீக்வன்சஸ்லாம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. வினோதினி ஆஸ் யூஷுவல், வினோதினி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் தமிழ் சினிமா, நம்ம யாருமே அதை மறுக்கவே முடியாது. அவங்களோட கேரக்டரை பயங்கரமாக நெயில் பண்ணியிருப்பாங்க. மீரா கிருஷ்ணன் அம்மாவுக்கே பெயர் போன ஒரு ரோல், சரண்யா பொண்ணுன்னு மீரா கிருஷ்ணன் எல்லாருமே. ஸோ மீரா கிருஷ்ணனுமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் சார், நம்ம அவருக்கெல்லாம் ஒரு ரிவ்யூ கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது, கேரக்டருக்கு தான் எழுதி கொடுத்துட்டா போதும், தலைமை நெயில் பண்ணிடுவாப்புல. ஸோ ஸ்ரீகாந்த் ஒரு பக்கம் பயங்கரமாக நடிச்சிட்டு இருக்காரா, சிந்தியா லூர்தே என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னா, வழக்கம் போல் படம் ஆரம்பித்தோன்னே தியேட்டரில் சில பேர் சிரித்தாங்க, சில பேர் வந்து நெகட்டிவாக கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் அவங்க ஏதோ நம்ம நடிக்கணும், நம்ம பெஸ்ட்டை கொடுக்கணுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நம்மளாம் எதிர்பார்த்து ட்ரோல் பண்ணுற அளவுக்கான பெரிய ரோல் வந்து சிந்தியாவுக்கு இந்த படத்தில் கிடையாது.
அவங்க ஜஸ்ட்டு கேமியோ மாதிரி அங்கங்கே வருவாங்க, அங்கங்கே போவாங்க, அங்கங்கே வருவாங்க, அங்கங்கே போவாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, நமக்கு லாங் டைலாக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்மளை கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றது தெரிஞ்சதோ நம்ம தெரில. இல்லைனா இது டேரக்டர் தெரிஞ்சான்னு தெரில. சிந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய டைலாக்ஸ் இருக்கக்கூடிய சீக்வன்சஸ் எதுவுமே வைக்கல. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக படம் அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்குது. இதுதான் வந்து படத்தோட முடிவாகவும் இருக்குது. இந்த படத்துக்கான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல இந்த படத்துக்கான பாசிட்டிவ், இந்த கதை அப்படிங்கிறது ஒரு நல்ல பிளாட். அதாவது மிடில் கிளாஸ் பசங்க ஏன் ஆசைப்படுறாங்க, அவங்க வந்து டார்கெட் ஓடுறதா இருக்கட்டும், நான் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இன்றைய மிடில் கிளாஸ் பாய்ஸ் எல்லாருமே ஆசைப்படக்கூடிய ஒன்று தான். ஸோ அந்த ஒரு கதைக்களத்தை காட்டினது. அதுக்கப்புறம் பார்த்து ஒரு அப்பா அம்மா எந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி முக்கியம், நீங்கள் கடனில் மாட்டலாம், வேலையில் ஒரு ப்ரெஷரில் மாட்டலாம், எவ்வளோ பிரச்சனையில் மாட்டலாம், எதனாலும் உங்களுக்கு ஒரு குடும்பமும், எதனாலும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்க நபர்களும் மிக முக்கியம், எதுக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து இந்த படம் மறுபடியும் குடும்பஸ்தனுக்கு அப்புறமா நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் பாஸ்கர் இதில் எழுதியிருக்க டைலாக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, மீரா கிருஷ்ணன், வினோதினி இப்படின்னு பல பேரை விட்டுருங்க, பல பேர் பேசுகிற பஞ்ச் டைலாக்லாம் நம்ம விட்டுறோம். பட் எம்எஸ் பாஸ்கர் பேசுகிற எல்லா டைலாக்ஸுமே கொஞ்சம் லைட்டாக பூமராக இருந்தாலுமே லைஃபுக்கு ஏற்றுக்கிற ஒரு விஷயம் தான். ஏன் ஆசைப்படுற, உன்னோட ஆசை தான் உன்னோட நிம்மதியே கெடுக்கும். இருக்கிறத வச்சுட்டு வாழு. இதை கேட்குறப்ப கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் இதில் எம்எஸ் பாஸ்கர் வந்து ஒரு தமிழ் ஆசிரியராக வருவார். அதனால் வந்து நீ பூமர் மாதிரி பேசுகிற, எப்படின்னா நீ எதுக்குமே யூஸ் ஆகாத ஒன்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து சொல்லிவிடுவார் நம்ம ஸ்ரீகாந்த் அவர். அதுவும் இங்கிலீஷில் சொல்லுவார். அதுக்கு உடனே கோவப்படுற எம்எஸ் பாஸ்கர் ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் ஸ்டாப்பாக இங்கிலீஷ் டயலாக் ஒன்று கன்வே பண்ணுவார். பயங்கரமான ஒரு சீக்வன்ஸாக இருக்கும் தியேட்டரில், அதுவும் சிங்கிள் ஷாட்டில். ஸோ இதெல்லாம் அந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ். இதோட மிக முக்கியமாக ஒன்று சொல்லணும், டிஓபி, இந்த படத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கேமராமேனு. நீ என்ன கதையை வேணால் எடுத்துகிட்டு வா, நீ எப்படி மட்டமான ஒரு விஷயத்தை வேணால் சொல்லி, என்ன வேணால் சொல்லி, என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள சத்தியமாக இந்த படத்தில் பார்த்து நம்ம இம்ப்ரெஸ் ஆகிற ஒரே விஷயம் கேமரா ஆங்கிள்ஸ் அண்ட் கேமராமேனோட ஒர்க் தான். ஒரு சீக்வன்ஸ்லாம் ஸ்ரீகாந்த் பேசுவார், டாப் ஆங்கிளில் இப்படி ஒரு ஃப்ரேம் வச்சு இப்படி கன்வே பண்ண முடியும், அந்த ரியாலிட்டி எடுத்துகிட்டு வரணுன்ற ஒரு விஷயங்கள் அதாக இருக்கட்டும். அந்த ஆங்கிலேருந்து எந்த இடத்துலையுமே ஷேக்கே இல்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேம் காட்டுற அவுட்புட்டாக இருக்கட்டும், எந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும், எந்த இடத்துல ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளாக இருக்கட்டும், இதெல்லாம் பயங்கரமாக கேமராமேன் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி ஒரு ஃபில்லிங் ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்கும், அதி பயங்கரமான ஃப்ரேமு. எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணாலும் லைட்டிங் அதிகமாகிடும், இல்லைனா ஸ்னோ அதிகமாகிடும், சப்ஜெக்ட் தெரியாமல் போயிடும். ஆனால் அதெல்லாம் வந்து மிக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் அதிகமாக டெடிகேஷனாக ஒர்க் பண்ண ஒரே பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த படத்தோட டிஓபியாக தான் இருப்பார். மியூசிக் ஆஸ் யூஷுவல் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களையும் தூக்கி போட்டு அப்படி இப்படியும் கொஞ்சம் கலந்து தான் வந்திருக்கு. இந்த படத்துக்கு லிரிக்ஸ், இந்த பாட்டுக்கெல்லாம் லிரிக்ஸ் எழுதின யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். ரொம்ப ரொம்ப கிளீஷேவாக ஒரு லைன்ஸ் எழுதியிருக்காரு, அதையும் கிளீஷேவாக பாடி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இதெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு பக்கம் பாசிட்டிவா. சரி, ஓகே. இந்த படத்துக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்தில் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தது. முதல்ல கிடைக்கிற கேப்லாம் ராஜா சார் பாட்டை போடாமல் இருந்திருக்கலாம். ஓகே, இந்த படம் வந்து பவதாரணி ஒரு பாட்டு பாடி கொடுத்துருக்காங்க, இந்த படத்தை வந்து நீங்கள் இளையராஜா சாருக்கு டெடிகேட் பண்ணுறீங்க, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்கள் டெடிகேட் பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல படத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் சார், இது உங்களுக்கு தான் டெடிகேட்டுன்னு சொல்லலாம். அதை தாண்டி ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு இளையராஜா சாரோட சாங் போடணும்னு அவசியம் கிடையாது. சோகமாகறப்ப நிலாவேவா பாட்டு போடுறது, எல்லாம் ஒன்றா இருக்கும்போது அழகான மனைவி அன்பான துணைவின்னு ஒரு பாட்டு போடுறது, எதுக்கு எல்லாத்துமே ராஜா சாங் இங்கே தேவைப்படுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பலத்தை தனுஷ் என்ன பண்ணுவார்னா டக்குன்னு ஒரு டேப் ரெக்கார்டரை போட்டு உட்காருவாருன்னு அப்படி போட்டுறணும் இல்லையா, ப்ளேபேக்கில் ஒரு சாங் போடுற மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை கொடுத்துடணும். அந்த பாட்டையே போட்டு ஒரு மாஷப் மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி நம்ம இந்த வீடியோலாம் இன்ஷாட்லாம் எடிட் பண்ணுவோம், அது மாதிரியான ஒரு எடிட்டபிள் வீடியோவை ஏன் மாற்றுறீங்க, படத்தோட குவாலிட்டியாக அது வந்து சுத்தமாக காலியாகுதில்ல, அது மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய கேஸ்டிங்ஸு, ஒரு பக்கம் வந்து சாம்ஸ் ஓகே, அவரோட கேரக்டர் வந்துச்சு, நல்லா ப்ளே பண்ணார், போயிட்டார். பிரேம்ஜியாக இருக்கட்டும், கேபிஒய் சரத்தாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு அன்வான்ட் கேரக்டர்ஸாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸில் நடக்கிற பாலிடிக்ஸு இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. 70,000 சம்பளம் வாங்குற ஒரு பையன் எப்படி 1 கோடி ரூபா லோன் போட முடியும்? இது மாதிரியான விஷயங்கள்லாம் எதுக்கு இவ்வளோ ஃப்ளூக்காக அந்த இதில் எழுதுனீங்க? 1 கோடி ரூபாய்க்கெல்லாம் லோனே போட முடியாது, கிரெடிட் ஸ்கோரில் காட்டி கொடுத்துரும். உங்களோட அது பேர் என்ன, பேன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதில் லிமிடேஷன்ஸ் தெரிஞ்சு போயிடும். இது மாதிரியான பல விஷயத்த ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிலே இருந்துக்கிட்டு 1 கோடி ரூபா லோன் போட முடியுங்கிற மாதிரியான ஒரு வீக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி கொடுக்க முடிஞ்சுது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது இந்த படத்துக்கு இன்னொரு நெகட்டிவ் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா மியூசிக் அண்ட் பாடல் எந்த இடத்துலையுமே நம்ம கொட்டலை, அதான் உண்மை. இந்த பாட்டை பாடி இது என்ன படம்னு சொல்கிறேன்னா எனக்குமே தெரியாது. நம்ம கவர்மெண்ட்டில் அவேர்னஸ் சாங்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா, இந்த சாலையோர அவேர்னஸ் சாங், ஹெல்மெட்டு போடுங்க அவேர்னஸ்ஸு, தூய்மைக்கு ஒரு அவேர்னஸ்ஸு, இப்படியா ஒரு அவேர்னஸ் பாடலாவோ இல்லைனா இந்த ஸ்டாலின் தான் வராரு அந்த மாதிரியான பாடலாவோ தான் இருந்தது இதில் வர பாடலாம். ஸ்ரீகாந்த் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தமிழ் சினிமாவில் ப்ரெசன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் தலையிட்டே நிறைய விஷயத்தை குறைச்சிருக்கலாம், அவர் ஏன் குறைக்கல அப்படிங்கிறதும் தெரியலை.
ஓவராலாக இந்த படத்தில் பாசிட்டிவ் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அந்தளவு வந்து நிறைய விஷயங்களை மாற்றிக்கலாம், கிரிஞ்சை குறைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்குது. எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ணி யோசிச்சுட்டு இருக்க ஒரு கதையை, ஒரு விஷயத்தை கடைசி கிளைமேக்ஸில் காமிச்ச ஒரு விஷயம்லாம் அது வீடு தேடி வந்து ஒரு ஹிந்திக்காரன் மிரட்டிட்டு போவான். இது மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் எவ்வளோ நாள் தான் வந்து தமிழ் சினிமாவில் காட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு அன்வான்டான 2 சீனை உள்ள வச்சுருந்தாங்க. சம்மந்தமே இல்லாமல் தெருவில் குப்பை அள்ளுற ஒரு அண்ணன் வந்து ஸ்ரீகாந்த் மயக்கம் போட்டு விழுந்தோன்னே வீட்டில் கூட்டி போய் வச்சிருப்பாரு. என் வீடு என்ன தான் ஓட்ட வீடாக இருந்தாலும் எனக்கு கடன் இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற காட்டுற சீன் வச்சுருந்தாங்க. சரி, இது ஓகே. அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சாமி சீக்வன்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு முருகன் மாதிரியான ஒரு சின்ன பையன் வருவாப்புல வந்துட்டு அவருக்கான லைஃப் அட்வைஸை கொடுப்பாங்க. எதுக்கு பட்டை போடுறப்போ 3 கோடு போடுறோம் தெரியுமா? 3 கோடுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ என்ன பண்ண? இதெல்லாம் பாவம், கர்மா அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் எடுக்கிறான் ஒரு சின்ன பையன். திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா அந்த பையன் காணாமல் போயிடறான். அந்த பையன் வந்து முருகனா. அதுக்கப்புறமா தான் ரியலைஸ் பண்ணி வீட்டில் போயிட்டு அழுகுறாரு. அப்போ ஒன்று அந்த குப்பால்ற அண்ணன் சொன்னதுக்கப்புறமா ரியலைஸ் பண்ணால் அஸ் அ ஹியூமன் சொல்லி ரியலைஸ் பண்ணணும்னு ஆகிடணும். இல்லை அந்த சீனை எடுத்துகிட்டு சாமி சொன்னதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ண தான் ஆகிடும். ஒரு பக்கம் ஒரு மனுஷன் சொல்லி அதுக்கும் ரியலைஸ் ஆகாமல் சாமி சொன்னதுக்கப்புறம் ரியலைஸ் ஆகணும்னா எதுக்கு இந்த சீனை வைக்கணும்? ஸோ எதுக்கு இப்போ வேரியஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் ஆஃப் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கும்ல, ஸோ அது இந்த படத்தில் குறைச்சிருக்கலாமோ? ஒரு அன்வான்டான ட்ராக்குக்குள்ளே போய் ஒரு ஆணி அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்காக தான் இருந்தது. ஓவராலாக தினசரி இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கரண்ட் சினாரியோஸை எடுத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக மாறி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து மீம்ஸில் பார்த்து, சாங்ஸில் பார்த்து, யூடியூப்பில் பார்த்து ட்ரோல் பண்ணுற அளவுக்கு சிந்தியாவோட ஆக்டிங் அவ்வளோ பேடாவோ அவங்க அவ்வளோ பேடான ஆளோ இல்லை அப்படிங்கிறது இந்த படம் மூலமாக நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஓவராலாக இந்த February 14 ரிலீஸ் ஆன ரேஸில் இந்த படம், அதாவது தினசரி படம், கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம். ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம். மிடில் கிளாஸில் இருக்கிற டார்கெட்னு அலையிற, டார்கெட்டுக்காக அலைஞ்சு, ஆஃபீஸ்க்காக அலைஞ்சு, வீட்டை வெறுக்கிற பசங்களும் அது சார்ந்த குடும்பத்தில் இருக்கவங்களும் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான படம். இந்த படம் குறித்து உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.